வணக்கம். இன்னைக்கு மிக்ஸியில் இட்லி மாவு தோசை பேட்டர் எப்படி அரைக்கிறதுன்னு என்னோட ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பிரத்யேக வீடியோ தான். ஏன்னா நம்ம மும்பையில் கிரைண்டர் கிடையாது இல்லையா, நம்ம மிக்ஸி தான் வச்சு அரைச்சிட்டு இருந்தோம். அதில் எப்படி சூப்பராக வந்தது அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி. அதுக்கு தான் உங்களுக்கு தெளிவுபடுத்த இன்றைக்கி நான் அளவுகள் சொல்ல போகிறேன். ஒரு 2 நபர்கள் 3 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற அளவு தான். 2 டம்ளர் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்துட்டுருக்கேன். அதே டம்ளர் அளவில் 3/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்துட்டுருக்கேன். சாதாரணமாக நம்ம கிரைண்டரில் அரைச்சோன்னா 2 டம்ளருக்கு 1/2 டம்ளர் போட்டாலே நல்லா வேன் காணும். ஆனால் மிக்சியில் கொஞ்சம் வேன் காணுதல் குறைவாக இருக்கும். அதனால் நான் 3/4 டம்ளர் கொஞ்சம் ஜாஸ்தியாக உளுந்து எடுத்துட்டுருக்கேன். இது இதோட வெந்தயம் சில பேர் சேர்ப்பாங்க. அப்படி வெந்தயம் சேர்க்குறதா இருந்ததுன்னா தோசை தான் நல்லா பட்டு போல் வரும், இட்லி கொஞ்சம் குழைவாக தான் வரும், நல்லா திம்முன்னு வராது. இது 4.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம் டிஸ்டர்ப் பண்ணாமல். அது அடுத்தது இதையும் நாம் எப்படி கிரைண்டரில் அரைக்கிறோமோ தனித்தனியாக தான் அரைக்க போகிறோம். ஆனால் அரைக்கிறதுக்கு ஒரு சில சூட்சமங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ஈஸியாக சீக்கிரம் சூடாயிடும். அதனால அந்த ஐஸ் க்யூப்ஸை போட்டு ஒவ்வொரு தரையும் அரைக்கணும். இப்போ தனியாக ஒரே கோர்ஸை நான் இப்போ உளுந்தை அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான். உளுந்து எடுக்கும் பதம்ங்கிறத நான் முன்னாலேயே சொல்லியிருக்கே, இருந்தாலும் இப்போ தெளிவுபடுத்துகிறேன். கொஞ்சோண்டு உளுந்து மாவை அரைச்சதை எடுத்து தண்ணியில் போட்டால் அது மிதக்கணும், அதுதான் பதம். அப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம அரிசியை 2 பாகமாக பிரித்து போட போகிறோம். ஏன்னா இங்கே ஒரேதாக போட்டால் ஓவர்லோடிங் சிக்னல் வந்துடும். அதனால் 2 பாகமாக இதை பிரித்து போட போகிறோம். ஒவ்வொரு தடவை போடும்போதும் இந்த ஐஸ் க்யூப்ஸை போட்டுட்டு அரைக்கணும். இது மிக்சியில் அரைக்கும்போது ரொம்ப இன்றியமையாத ஸ்டெப்பு. அப்போ தான் தோசை மாவு ரொம்ப ஈஸியாக புளிக்காது, அந்த எடுதல் நல்லா வரும், இட்லியும் நல்லா வரும். ஸோ இதை நான் முதல் கோர்ஸு நல்லா இந்த மாதிரி ரவை பதம் வந்தோடனே எடுத்து தனியாக வச்சுட்டு 2வது கோர்ஸையும் இப்போ போட போகிறேன். அதே மாதிரி மிக்சியில் நாம் அரைக்கும்போது ஒரே ஸ்ட்ரோக்கில் ஃபஸ்ட்டு பல்ஸு, செகண்டு, தேர்டு அப்படின்னு போடாமல் கொஞ்சம் டைம் விட்டு அரைச்சோம் அப்படின்னா அந்த சூடு சீக்கிரம் ஆகாது. அண்டு மாவும் நல்லா நமக்கு எப்படி கிரைண்டரில் அரைக்கிறோமோ அந்த மாதிரி பூ போல் வரும். இப்போ 2 கோர்ஸையும் அரைச்சாச்சு. எல்லா மாவையும் ஒரே எண்ணத்தில் போட்டு உப்பை போட்டு கலந்து விடணும். இந்த ப்ராசஸ், இதை ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் நம்ம இட்லி மாவு அரைக்கிறதுல இதுதான். நம்மளுடைய கைப்பதம்னு இருக்குது. அந்த கைப்பதம் எப்படின்னா, உங்கள் உடம்பு ஹீட்டாக இருந்ததுன்னா சீக்கிரம் புளிச்சிடும். அவங்க கரண்டியை வச்சு கலந்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் நம்ம தமிழ்நாடு டெம்பரேச்சருக்கு வச்சா போகிறோம். இல்லை நம்ம வெளியில் இருக்கோம், இப்போ கிளைமேட் சரியில்லைன்னா ஓவர் நைட் வச்சுருங்க. சூப்பராக பொங்கி ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும். நான் 2 ஏனத்தில் வச்சது காரணம், இடம் விட்டு கொஞ்சம் பொங்கி வழிஞ்சிட போகிறதுங்கிறதுக்காக. ஏனத்தை பார்த்து நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தோசை தான் நான் குத்தினேன், ஏன்னா அங்கே இட்லி தட்டு இல்லை. எப்படி பட்டு போல் தோசை வந்தது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.